ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாகவும் உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் உங்கள் உயிரே குரு. ஆகவே நாம் உயிரின் துணை கொண்டுதான் இந்த உடலை பெற்றோம். இந்த எத்தனையோ கோடி உடல்களிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை பெற்றோம். உதாரணமாக ஒரு விட்டில்பூச்சி தன்னை வளர்க்க காக்காயிடமிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது. காக்காயோ தன் இறை தேடி அந்த விட்டில்பூச்சியை விழுங்குகின்றது. காக்காயின் இது வேதனைப்படும் போது காக்காயின் நினைவு வருகின்றது. விட்டில்பூச்சியின் உயிர் காக்காயின் ஈர்ப்புக்குள் செல்கின்றது. அப்ப காக்காயின் உணர்வை எடுத்து அது காக்காவே உருமாறுகின்றது. இதே போல ஒரு குருவி அதை கொத்தினால் அதன் உயிர் குருவியின் நிலைக்கு செல்லுகின்றது, குருவியாக மாறுகின்றது. இதே போல இந்த உயிர் உடலை காக்க உணர்வுகள் சேர்க்கின்றது. எத்தனையோ உடல்களை பெற்றது. ஆனால் அப்போது என்ன வருகின்றது? காக்காயிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்ப அதன் உணர்வின் தன்மை வலிமையாகின்றது. அந்த வலிமையின் உணர்வு கொண்டு இந்த விட்டில்பூச்சி வெளிவந்த பின் காக்காயின் ஈர்ப்புக்குள் சென்று அது காக்காயா மாறுகின்றது. இப்ப அதே விட்டில்பூச்சியை மனிதன் கொன்றான். அவன் நம் மனிதனை எண்ணி அந்த எண்ணத்தால் உயிர் வெளிவரப்படும் போது நாம் கொல்லும் எண்ணம் கொண்டு கொல்லுகின்றோம். ஆனால் அந்த விட்டில்பூச்சி மனிதன் எண்ணுகிறான் என்று கண்களால் எண்ணுகின்றது. அந்த உயிர் மனிதன் ஈர்ப்புக்குள் வந்து நம் உடலுக்குள் வந்து உணர்வுகள் அது கருவாகின்றது. ஆக மனிதனா பறக்கும் தகுதி பெறுகின்றது. இப்படித்தான் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்தது. காக்காயிட்ட போனா காக்காய பிறக்குது, குருவி ஆனால் குருவி ஆகின்றது, உடக்காய் விழுங்கினால் உடக்காய மாறுகின்றது. அதனுடைய சந்தர்ப்பம் மனிதன் கொண்டான் என்றால் மனிதனுக்குள் வந்து துரித நிலை வருகின்றது. இதைத்தான் மனிதன் சொர்க்கவாசல் என்று காட்டுவார்கள். சொர்க்க வாசலில் பரமபதத்தை விளையாட்டி காட்டுவார்கள். பரமபதம் என்று முதலில் தாயக்கட்டைகள் உடுத்துவோம். அதில் தேழு, பன்றி, நாய், குதிரை இதை போன்ற யானை எல்லாம் இருக்கு. இதை கடந்து எல்லாம் சென்ற பின் ஏணி வருகின்றது. ஏணி மேல் ஏறி போகின்றது. அடுத்த கட்டங்கள் வரும்போது பாம்பு வராத நிலை, இதில் எல்லை கிடக்கின்றது. ஒரு சிறு பாம்பு கடித்தால் அது மீண்டும் கீழே வந்து விடுகின்றது என்பதனை மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து நாம் எப்படி மனிதன் மாறி மனிதனானோம், மனிதனுக்கு பின் நாம் என்ன ஆக வேண்டும் என்பதனை சொர்க்கவாசல். இந்த உடலை விட்டு பிறந்த பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவதுதான் சொர்க்கவாசல் என்பார்கள். அந்த சொர்க்கவாசல் எப்போது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. அதிலிருந்து அதாவது அந்த சொர்க்க வாசல் அன்னைக்கு சொர்க்க கதவை திறக்கணும். காலை 4 மணிக்கெல்லாம் கதவை திறந்த உடனே அந்த கோயிலில் போய் சாமி வந்து முந்தி போய் அந்த சாமி கும்பிடுறதுக்கு தள்ளிக்கிட்டான் போவோம். சொர்க்கம் அடைய போறேன்ட்டு அன்னைக்கு விரதமும் இருக்கும். அப்ப எதிலே சொர்க்கமாகுது? தான் பெற வேண்டும் ஆசை என்று அந்த தெய்வத்தை நாம் எண்ணினாலும் தன் அருகில் இருக்கக்கூடிய மனிதனை தள்ளுறோம். அந்த தெய்வ குணமோ மனிதனை பண்புடன் அரவணைத்து நிலைப்பட வேண்டும் என்பதுதான் சிலை வைக்கப்பட்டது. எல்லாரும் நேர் வாசலில் போகும்போது வடக்கு வாசலில் தான் காட்டுவோம். நாம் வடக்கில் தான் சொர்க்கம் அடைகின்றோம் என்பதனை இங்கே தெளிவாக காட்டப்படும். இது எல்லாம் ஒவ்வொரு மாதமும்
நாம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மாரீடு திங்கு சொர்க்கவாசல் என்ற நிலை கொண்டு வருகிறது. அப்ப நாம் என்ன செய்தோம், அந்த சாமிகிட்ட நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றும்போது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம், மனிதனுக்கு மனிதனை அசுர உணவாக கொண்டு தள்ளிட்டான் உள்ளது. அந்த சாமி கொண்டு மலரை வைக்கிறோம். அந்த மலர் வைக்க போகும்போது அது நாம கொடுத்து அந்த அபிஷேகத்தை சரியா எடுக்கிறோம்னா முடியும். ஆவேசமும் அந்த சொர்க்கம் அடைய வேண்டிய ஆவேச உணர்வு தான் நமக்கு வருது. அப்ப நாம் எங்கே போறது, சொர்க்கம் போறதுக்கு வழி இல்லை. வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு மாசமும் ஏகாதசி வருகின்றது. ஏகாதசி விரதம் இருக்கிறது சொல்லியிருப்பாங்க. ஏகாதசி அன்னைக்கு என்ன செய்யறோம், சாமிக்கு வேண்டி யார் யார் எந்தெந்த சாமி மேல பக்தி உள்ளாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நல்ல வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் அந்த தெய்வத்து மேல என்ன வரைக்கும் நான் விரதம் என்ற நிலையில் தான் இருப்பேன். அப்ப 3 மணி ஆனோன்னு சமையல் முடிஞ்ச உடனே சமையல சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டோன்னு நினைச்சிடுறாங்க, அது சாப்பிட்றோம். அப்புறம் என்ன செய்யறோம், இன்னைக்கு அரிசி சாதம் சாப்பிட்டா கோதுமை ரொட்டியோ அல்லது வாழைப்பழமோ சாப்பிட்டா விரதத்துக்காக அப்படிங்கிற நிலையில தான் நாம் போறோம். இப்ப மனிதனின் வாழ்க்கையில் நல்ல உணர்வுகளையும் நல்ல குணங்களையும் உருவாக்கியது மனித உடல்ல அணுக்கு. அதுக்கு நல்ல சுவையான உணவு கொடுக்கவில்லை என்றால் அது மயங்கும். அதுக்கு நாம் சாப்பாடு சாப்பிட்டு அதன் வெளியில் ரத்தங்கள் கொண்டு அந்த அணுக்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். அதை பட்னி போட்டு நான் விரதம் இருக்கிறேன் கடவுளுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னா அப்ப நமக்குள் சோர்வடைகிறோம். அந்த சோர்வடைய போகும்போது யாராவது குழந்தை வந்து டப்புன்னு ஒரு டம்ளர் போட்டா உடனே கோபம் வரும். அந்த சாமிக்காக வேண்டி படித்த இடத்துல இலையில பரிமாறி இருக்கும்போது குழந்தை வந்து தொட்டா போடும், தேவிக்கு படிச்சது இந்த மாதிரி பண்றேன்னு கோபம் வரும். ஏனென்றால் இந்த உணர்வை தாங்கும் வசதி இல்லை. இந்த நல்ல அணுக்கள் பலவீனம் அடைந்து விடுகிறது. அப்ப நாம எதை எடுக்கிறோம், வேதனைத்தான் நாம் சுவாசிச்சோம். இப்ப எது விரதம், நாம காலையிலிருந்து இரவு வரையிலும் விரதம் என்றால் தான் ஏகாதசி விரதம் என்று சொல்வார். யார் மேலும் பகமை இல்லாதபடி அவர்களும் மகிழ்ச்சியினால் சக்தி பெறணும், தெய்வீக குணங்கள் பெறணும், பண்புள்ளவராக வளர வேண்டும். என் வாழ்க்கையில் பண்புள்ளவராக யாரை பார்த்தால் அந்த பண்பின் உணர்வை எனக்குள் தோன்ற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் எடுத்தால் அன்னைக்கு காலையிலிருந்து அன்னைக்கு முழுதுக்குமே நாம் இதை வேண்டும். பையன் சரியா படிக்கல, அந்த மகிழ்ச்சியினால் சக்தியால் அவன் நல்லா படிக்கணும், அவன் ஞானவானா வரணும், உலகில் எல்லோரும் போற்றும் தன்மை வரணும் அப்படின்னு. நான் படிக்கலன்னு சொன்னா பையன் மேல நான் கோபம் வரும், எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு விரதம் இருக்கும்போது பையன் எதுக்கு வந்தா போறோம், கோபம் ஜாஸ்தி வரும். ஏன்னா அவன் மேல சரியா படிக்கலன்னு வருது, பசியா இருக்கும்போது தாங்காது. அதே மாதிரி வந்து அதே சமயத்துல மனைவி மேல கொஞ்சோண்டு கோபம் இருந்தா போறோம், அந்த சமையல் செய்துகிட்டு இருக்கும்போது கரண்டி சத்தமும் ஏதாவது கேட்டா போறோம், இப்படி உருட்டி இருந்தா என்னைக்குதான் நல்லா தராது. அது வரவே என்ன ஆகும், இந்த பலவீனம் ஆகும்போது அதுதான் வரும். நல்ல வேதனை பண்ணி பார்க்கணும். எது வருது, நாம் எதை விரதமா இருக்கிறோம், நல்லதை நமக்குள் உட்கொள்ளாதபடி நாம் விரதம் தீமையில தான் நாம் நினைக்கிறோம். இப்படி நாம் விரதம் இருக்கிற அன்னைக்கு நம்மளை அறியாமலே பல நிலைகள் நமக்குள் வரும். அதே சமயத்தை வேலைக்காரர் வர்றாங்க, வேலைக்காரர் வந்தவொடனே ஏதாவது குறைகளை சொல்றாங்க, குறைகளை சொன்னவொடனே ஜிரன் கோபம், அவனுக்கு கூப்பிடு சொல்றேன் உழைச்சாதான் செய்ய விரதம் என்னாச்சு. இங்க பலவீனமான நிலையில் இந்த உணர்வு தான் தோன்றும். இப்படி நாம் விரதம் இருக்கிறது தவறான நிலைகள் இருக்கணும். விரதம் என்பதன காலையில் எந்திரிச்ச உடனே 4 மணிக்கெல்லாம் அன்னைக்கு விரதத்தன்னைக்கு எந்திரிக்கணும். மகிழ்ச்சியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துருவ நட்சத்திரமானவன். அவன் உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை உடலற்ற உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெற்ற. அப்ப அதிலிருந்து விளைந்த உணர்வு வருகின்றது, சூரியன் கவர்கின்றது, அலைகளாக மாற்றுகின்றது, நமது பூமி துருவத்தின் வழி கவர்கின்றது. அந்த நேரத்தில் வடகிழக்காக நோக்கி
அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் பெற வேண்டும். என் ஜீவாத்மா அகசியம் பெற்ற அருளை பெற வேண்டும். அவன் துருவனான நிலையில் பெற வேண்டும். அவன் துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பெற வேண்டும். அவன் இருளை நீக்கி அருள் பெற வேண்டும். பொருளை காணும் பேரருள் பெற வேண்டும் என்று காலையில் என்பது இதை எடுத்து முதல்ல சேர்த்துக்கிட்டு அடுத்தாப்புல என்ன செய்யணும்? அங்கதான் ஆரம்பம். மகேஷனார் சக்தி என் பையனுக்கு கிடைக்கும். அவன் பொருளிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவன் தெளிந்த மனம் பெற வேண்டும். கல்வி ஞானம் பெற வேண்டும். கருத்திலிருந்து செயல்பட வேண்டும். மனைவி மேல கோபம் இருக்கும். மனைவிக்கு அந்த பொருளிலிருந்து செயல்படும் சக்தி, அந்த அருள் மகிழ்ச்சியும் உணர்வு பெற வேண்டும். ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணம். இதே மாதிரி யார் மேல வெறுப்பு வருதோ அவங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெறணும். அவங்க பொருளிலிருந்து செயல்படணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணம். இப்போ நாம் என்ன செய்யறோம்? அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் அந்த 12 மணி நேரத்தில் நாம் கெட்டதே உள்ளுக்கு போகாமல் தடுக்கிறோம். கோபம் வர்றது, சலிப்பு வர்றது, சஞ்சலம் வருது, சங்கடம் வருது, இதெல்லாம் அதுக்கு சாப்பாடு கொடுத்தாகும். அப்போ அந்த சாப்பாடு கொடுத்தா நம்ம கோபக்காரனை மாற்றும், சலிப்படையை செய்யும், வேதனைப்படுத்தும் உணர்வுகளை ஊட்டும். அதை தடுக்கிறதுக்கு சக்தி வீரியத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி எண்ணி விரதம் இருக்க சொன்னாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்ம நல்ல சொல்லும் நல்ல செயலும் கொடுக்கக்கூடிய நிலையை தெய்வத்தின் பேரால் சொல்லி நாம் விரதம் இருக்கிறோம். இது நல்ல சோயா சாப்பிட்டு சமைச்சு முதல்ல சாட் போட்டு நம்ம உடலில் நல்ல அணுக்களுக்கெல்லாம் அது கிடைக்கணும்னு சொல்லலாம். இங்கே நல்ல ஆகாரத்தை சுவை கொண்ட உணர்வை தடைப்படுத்தி அந்த உணர்வு சோர்வடைய போது சோர்வின் உணர்வின் உமிழ்ச்சி தான் வரும். இங்கே விரதம் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் வேதனை என்ற உணர்வுகள் உள்ளே தோன்றும். ஏன்னா உடல் உள்ள அணுக்கள் அதை இழுத்தே தான் தீரும். அப்போ அதை அனுச்சி மாறுபடும். இப்போ விரதத்தன்னைக்கு எதை வளர்க்குறோம்? நமக்குள் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம், பகமை என்ற அந்த உணர்வு தோன்றிய அணுக்களுக்கு இது கொடுக்கும். சொல்றது அப்ப நாம் விரதம் எப்படி இருக்கணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணி நம்ம குடும்பத்தில் எது எது குறையா கண்டமோ அதெல்லாம் நிறைவேற வேண்டும். குழந்தைகள் ஞானமா வரணும், மனைக்கு உயர் வேண்டும். எங்க அம்மாவுக்கு திடீர்னு கோபம் வருது அப்படின்னு வச்சு அம்மா வளர்த்தது திடீர்னு எதிர்பார்க்க கோபம் அம்மா திட்டிடுது. அப்போ அதே திட்டல் அம்மாவுக்கு பொருளிருந்து செல்வம் என்னை அறியாத நிலை இருந்தாலும் என் அன்னையின் அருள் நான் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். இப்படி வரிசைப்படுத்தி எண்ணுங்கள் வேண்டும். இதுக்காக வேண்டிதான் நாம் இதை அதாவது சிவன் ராத்திரி அன்னைக்கு நீ விழித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் ராத்திரி அன்னைக்கு எதுக்கு விழித்திருக்கணும்? பார்த்தா சிவன் ராத்திரி அன்னைக்கு கேசட்டையும் டிவியும் போட்டுவிட்டு போட்டு தையா தக்கா ஆடுவாங்க, நாடகம் போட்டு கூத்துக்களை போட்டு விழித்திருக்கணுமா. அதனால காலையில் கதவை திறந்த உடனே போய் போய் அபிஷேகம் செய்து அவன் அருளை பெறணும். இப்படி ராத்திரிக்கெல்லாம் தாயத்தை ஆடுற நீ ஜெயிச்சே நான் தோத்துன்னு இதில் சூது முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காண்டி இந்த ஜெயிப்பின் தன்மையில் வர்றாங்க. அப்போ தோத்து போச்சுன்னா சோறு. இதே மாதிரி தான் நம்முடைய கலாச்சாரங்களை கொண்டாடுறோம். அப்போ காலையில் விடிஞ்ச உடனே நினைச்சிரு போன உடனே திபுன்னு போய் அது அர்ஜுனசி முதல்ல அவர்கிட்ட வரம் வாங்கணும். முதல்ல போய் சந்திச்சிட்டோம்னா அவளுக்கு ஆசை கிடைக்கும். இப்படித்தான் நாம் எண்ணுகின்றமே தவிர கோயில் எதற்காக கட்டினாங்க, எதனால நம்மளுக்கு வச்சாங்க? நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எதை சுவாசிக்கிறோமோ அது நம் உடலுக்கு உருவாகுது. அந்த எந்த குணத்தை அதிகமாகுமோ அந்த கணக்கின் பிரகாரம் கோவப்பட்டா இரத்த கொதிப்பு, வேதனை, வெறுப்பென்று உணர்வானால் நமக்கு சரவாங்கி நோய், வாதம் நோய், மூட்டு வாதம், கீழ்வாதம் எல்லாம் இத்தனை வாதமும் வருது. அப்போ நாம் எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த கணக்கின் பிரகாரம் நம்ம உடலில் விளையுதுன்னு சொல்லி போட்டு நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. நாம் எதை சுவாசிக்கிறோமோ உயிர் ஈசனாக இருக்கின்றது. நாம் சுவாசித்து உணர்வு என்ன செய்து உயிரில் பற்றி அந்த குணத்தின் தன்மை நாம் அனுபவம் மாறும். வயிறு நிறைய சாப்பிட்டுருக்குன்னு வச்சு நிறைய சாப்பிட்டு போட்டு இருக்கும்போது நீ கடையில் வியாபாரம் செய்வீங்க. அப்போ வரப்போ போகும்போது வேலைக்காரன் தப்பு பண்ணிடான். அல்லது நாம் கொடுக்கல் வாங்கல் என்ன கொடுத்த கடன் கொடுக்கல, நாம் கோபமாக பேசுகிறோம். நீ என்னை எத்தனை நாள் ஆச்சு, இத்தனை நாள் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இந்த கோபமாவோ வேதனையோட கலந்து நாம் பேசுகிறோம். அப்போ என்ன செய்யுது? நாம் சுவாசித்த உணர்வுகள் உமிழ்நீராக மாறுது. இந்த உமிழ்நீராக மாறின உடனே இன்னைக்கு நம்ம வயிறு நிறைய படைக்க சாப்பிட்டுருப்போம். இந்த உணர்வு அங்கே போய் கலந்த உடனே கொஞ்ச நேரத்தில் வேதனை என்பது விஷயம். ஆக விஷயத்தை சாப்பிட்டால் மயக்க செய்யும்.
உடனே இயக்கமும் தடுக்கச்சு. அப்ப இது பட்டவன வேதனை பட்டவன் என்ன செய்யுது, அந்த உடல் உறுப்புகள் சரியா இயங்கிறது இல்லை, அஜீரணமாக நெஞ்ச கிடைக்குது. எப்படியா இருக்கு, ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது. நாம் வயனரை சாப்பிட்டாலும் தொழிலின் நிமித்தம் அவர்கள் காசு கொடுக்கல் என்று வேதனைப்படும். வேதனை ஆகிவிட்டாலோ சிந்திக்கும் தன்மை குறையுது, கோபப்படுகிறோம். இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஆகாரத்தில் இந்த உமிழ்நீர் கலக்கணும். இந்த உமிழ்நீரில் கலந்த உடனே நம்ம சாப்பிட்டா சத்தாக உழைச்சோம், சம்பாதிச்சோம், எல்லாம் செய்தோம், ருசியாச்சு, நெய்யெல்லாம் விட்டு கூட சாப்பிட்டுருக்கோம். ஆனா இது நமக்குள் போனோன்னு என்ன செய்யுது, அஜீரணத்தை உண்டாகும், புளிச்சேப்பம் வரும். அந்த புளிச்சேப்பம் வந்தவன் என்ன செய்யுது, இது அவன் என்ன, அந்த நெஞ்சில் உள்ள பாதுகாப்பு, அந்த குடல் உள்ள இதை கவசத்தை மாற்றி எரியும். நீங்க என்னதான் தண்ணி கொடுத்தாலும் நிற்காது. நிக்கலின்னு நாம் என்ன செய்ய போறோம், மறுபடியும் அது ஏதோ சோடா வாங்கி சாப்பிடும், அதை வாங்கி சாப்பிடும், அதை சாப்பிட்டாலும் நெஞ்சு கிடைக்கும், எதுவும் அடங்குறது இல்லை. அப்ப இது சாப்பாடோட சேர்த்து இது ரத்தமாக மாறும். ரத்தமாக மாறின உடனே ரத்தத்தில் கலந்துருக்கும். நாம் வேதனையும் உணர்வுகள், கோபத்தின் உணர்ச்சி ரெண்டும், அந்த உணர்ச்சிகளை நம் ரத்தத்தில் என்ன செய்யுது, அது கலந்த உடனே கருவாகிறது, அணுவாக மாறும். அந்த அணுவின் தன்மை வந்த உடனே என்ன செய்யறோம், கோபமும் வேதனைப்படுத்தும் உணர்ச்சிகளை தூண்டும் ஒரு புது அணு. தனி கோபம் என்பது காரணம், வேதனை என்ற உணர்வின் தன்மை, வேதனையும் கோபம் என்ற உணர்வு வரும்போது இத்தகைய உணர்ச்சிகளை தூண்டும் அணுவாக கருவாகிறது. அப்புறம் என்ன செய்யுது, இது உணர்வின் தன்மை ஆக்கப்படும் போது கடைசியில் எப்படி ஆகுது, அது அணுவாகிறது. முதல்ல கருவாகுது, முட்டையாகுது, பின்ன அணுவாக மாறுது. அப்போ உயிர் எப்படி இயக்கம் ஈசனா இருக்குதோ, அதுல ஏற்படும் வெப்பம் விஷ்ணுவா இருக்குதோ, ஈர்க்கும் காந்தம் லட்சுமியா இருக்கு. விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதா ராமன். அவங்க எந்த சுவை கொண்ட உணர்வை எடுத்தமோ அந்த உணர்ச்சி தூண்டும் எண்ணங்கள் அங்கே வருகின்றது. இது அப்ப உணர்வான சாப்பாட்டுக்கு வேணும், உயிரிப்பு அளவு இந்த அணுவா உருவாக்கினா அதன் இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. எதன் சுவையோ இந்த உயிரிப்பு அளவு இந்த அணுவும் இயக்கம். இதான் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் என்று தெளிவாக கூறப்படுகின்றது. எதன் சுவையோ அந்த உணர்ச்சிகள் எண்ணம் வரும். அப்ப அந்த உணர்ச்சிகள் வந்த உடனே என்ன செய்யுது, நாம சலிப்பு பட்டோம், வேதனைப்பட்டோம், இந்த உணர்வு நமக்குள் தூண்டி அதே வேதனையான சத்தை நுகர்ந்து உயிரிழப்பட்டன அதே எண்ணம். அப்ப ரத்தத்தில் கலந்து அனுச்சி அஜீரணம், அடிக்கடி எனக்கு அஜீரணம் வருது, அது வருது. இதே உணர்வு தான் அணுக்கள் பெருக்க ஆரம்பிச்சு, நல்ல ஆகாரங்களை சாப்பிட முடியல. ஆக இதே போல நமக்குள் எது செய்கின்றது, நமது வாழ்க்கை நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அதைத்தான் நமக்குள் வரும். ஆக நம் உடல்ல அகப்பொம்பது பிரம்மம், பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. எது கோபம் வேதனைப்பட்டமோ அதே உணர்வுகள் அது மனைவியாக அந்த சக்தியாக மாறுகின்றது, அதன் உணர்வுகள் நமக்குள் செயல்படுகின்றது. அப்ப நான் நினைச்சு இந்த வேதனைப்பட்ட ஞானமே வரும். நான் சாப்பிட்டேன் இப்படி ஆகிப்போச்சேன், அடுத்த அப்படின்னு சொல்லாக சொல்லும்போது வெறுப்பா சொல்லுவோம், கேட்டவுடனே அவங்க உயிரிழப்பட்டவன் அவங்க நுகர்ந்த பின் வேதனைப்படுவாங்க. அப்ப நம்ம சொல்லுக்கு மீறி போவோம், அப்பா முந்தி கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப சொன்னது கேட்க மாட்டேன். இதே உணர்வுகள் உணர்ச்சிகள் கேட்ட பின் அவர் இயக்கங்களையும் மறுவே மாறுகின்றன. அதனால்தான் நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் உடல் அரங்கம், நாம் சுவாசித்து உயிரிழப்பட்டவன் அரங்கநாதன். ஆக அரங்கநாதன்கிற போது எந்த உணர்ச்சியின் தன்மை ஆண்டாள். அப்ப அந்த கோபக்காரனும் வேதனை ஆளு, உடலுள்ள அணுக்களையும் அதுவும் மாற்றுது, உறுப்புகளையும் மாற்றுது, உணர்ச்சிகள் அதே மாற்றுது, செயலும் அதே மாதிரி மாற்றுகின்றது. தப்பு யார் பண்ணது, சந்தர்ப்பம். அப்ப இதை நாம் எப்படி மாற்றுறது, இது மனிதனானதுன்னு தெரிந்து கொள்ளுகின்றான். நாம் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி 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 வந்தது. அப்பதான் நம்ம உடல் என்ன செய்யுது, சரகண பாவா குஹா, தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா. அது பேர் அப்படிச்சிருக்கான், கார்த்திகேயனை தெரிந்து கொள்ளக்கூடிய அவன் சேனோதிபதி. அந்த கோபம் என்ற உணர்வு உள்ளுக்கு வராதபடி தடுக்கும் சக்தி பெற்றது நமது 6வது அறிவு. தடுக்கிறோமா? அப்ப பாதுகாப்பு தகுந்துச்சுன்னு உள்ளுக்கு என்ன செய்யுது, எதன் வேதனையும் உள்ளுக்கு போனா அவன் வேலையை அது காட்டிட்டு இருக்கு என்பதனை இங்கே காட்டுகின்றான் தெளிவாக. ஆக இங்கே அரங்கநாதன் என்ற நிலையிலும் அதே சமயத்தில் என்ன செய்கிறோம், நம்முடைய உணர்வுகள் எப்படி என்ற நிலையில் கொண்டு வர்றாங்க. தசரத சக்கரவர்த்தி, நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும்போது 1 சூரியன், 2வது உயிர், 3வது எண்ணம், 4வது கண்கள்,
கண்களால் கூர்மையாக எதன் வலிமை பெற்ற உணர்வின் மாற்றம். ஆக தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று வராகன் பன்றி சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை நீக்கி நல்ல உணர்வை உணவாக சுவாசிக்கின்றது. நல்ல உணர்வு சுவாசித்து அது வாழ்நாள் முழுவதும் தீமையை நீக்கின்றது. இந்த உயிர் வந்த பின் மனிதனாக உருவாகும் தீமையை நீக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்குகின்றது. ஆக மற்ற ஆடோ மாடோ மற்றவர்களை என்ன செய்து தான் சாப்பிடும் ஆகாரத்துக்குள் இருக்கும் விஷயத்தை தனக்காக சேர்த்துக்கொள்ளும் நல்ல உணர்வை மலமாக மாற்றுகின்றது. பல தீமைகளை நீக்கும் உணர்வு பெற்ற பின் இந்த உயிர் மனிதனாக உருவாக்கியது. அந்த மனிதனாக உருவாக்கிய பின் நாம் எப்படி இருக்கணும்? அந்த பின் தீமை என்ற நிலை கொண்டு பரசுராம். ஆனால் மனிதனான பின் எல்லாருடைய குறைகளும் நிறைகளும் தெரிந்து கொள்கின்ற பலராம். ஆனால் தீமை என்ற நிலைகள் இருக்கும் இந்த நரசிம்மா உள்ளுக்கு போகாதபடி தடுக்கணும். சூரியன் என்ன செய்கின்றது? 27 நட்சத்திரம் பிற மண்டலங்களது விஷயங்களை எடுக்கின்றது. ஆனால் அது கவர்ந்து தனக்குள் வந்த உடனே தனது பாதரசத்தால் மோதுகின்றது. வெப்பமாகி விஷயத்தை பிரித்து விடுகின்றது. நல்ல உணர்வின் தன்மை தனக்குள் சுழற்சியாக தனக்குள் பாதரசமாக மாற்றிக் கொள்கின்றது. ஆக இந்த உலகை சிஷிக்கும் தன்மைக்கு வருகின்றது. இதை போலதான் நாம் நமது உயிர் தீமைகளை நீக்கி 6வது அறிவின் தன்மை கொண்டு கார்த்திகேயா தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் வலிமை பெற்றவன் மனிதன். 4வது அறிவை நாம் பயன்படுத்துவதில்லை. அப்ப அங்கே சேனாதிபதி என்று இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. யாராவது அது பயன்படுத்துகின்றமா? வராகன் என்ற போகும்போது பன்றி சாக்கடை உள்ள நாட்டத்தை நீக்குகின்றது. அதன் உணர்வு வருகின்றது. பன்றியின் உயிர் வெளிவந்த பின் மனிதனாக உருவாக்கி தீமையை நீக்கும் உறுப்புகள் உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றி நல்ல உணர்வை அறிவாக கொடுக்கின்றது. தான் கார்த்திகேயா. எவ்வளவு அழகா கொடுத்துருங்க. நாம பார்த்தோன்னு சிலையை பார்த்தோன்னு முருகன் சொல்ல போகும்போது என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அர்ஜனை செய்து அபிஷேகத்தை செய்த முருகன் மாற்றுவானா? நாம நல்ல குணத்தை வேணா மாற்றலாம். எனக்கு இப்படி செய்தானே இத்தனை செய்தான் ஒரே செய்த நீ பார்க்கிறேன்னு கோயிலில் போய் அழுகிறவன் தான் நிறையா இருக்கிறாங்க. எதை கோயிலை பற்றி அதை பற்றி நாம் எண்ணி தெரிஞ்சுக்கிட்டோமா? நாம் எதை தெரிந்துகிறதுக்காக இதை செய்தான் என்று கொஞ்சமாக சிந்தித்தோமா? இல்லையே. அதனால்தான் இதை சிவன் ராத்திரி அன்னைக்கு நீ வெளித்தருவது அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம் சிவன் ராத்திரி அன்னைக்கு எப்படி வெளித்திருக்கணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரெல்லாம் வரணும். நான் யாரெல்லாம் பார்த்தனோ அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களோட எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களோட ஒற்றுமையா இருக்கணும், பண்போடு இருக்கணும், பரிவா இருக்கணும், அன்போடு இருக்கணும், அரவணைத்து வாழணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் சுவாசித்து இல்லைங்க விஷயம். நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்து உள்ளுக்கு போறோம்னு நந்தீஸ்வரன் உருவாக்கி பகைமைகளை மாற்றி நல்ல உணர்வாக்கி நமக்கு நல்லது செய்யும் சக்தி பெறுகின்றது. நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. அப்ப நாம் இது காலையில இருந்துட்டு இந்த மாதிரி உணர்வு விழித்திரு. இதுக்கு முன்னாடி நாம எது இருந்தாலும் இது நமக்குள் போகாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் நாம் பெற வேண்டும் என்று உள்ளுக்கை சேர்த்து இந்த கணக்கை கூட்ட வேண்டும். விழித்திரு அப்படின்னு நாம இதை சுத்தப்படுத்திட்டாலும் அப்புறம் விழித்திருப்போம். நாம் நண்பர்கள் இருக்கிறாங்க திடீர்னு எதிர்பாராதபடி அவர் வேதனை உணர்வு இங்கே வெளிப்பட்டது. அவர் உணர்வு நமக்குள்ள இருக்கு. ஆண் சொன்னவங்க என்ன ஆகுது? அதிர்ச்சியால இது மாதிரி ஆயிட்டாரு. அப்ப அவர் வேதனை உணர்வு நமக்குள் வந்துடும். இப்ப நம்ம இந்த இடத்துல விழித்திருக்கணும். எங்க விழித்திருக்கிறோம்? கேட்ட உடனே அவர் உணர்வோட ஒன்றுடும். நல்ல மனுஷன் எனக்கு நல்லா உதவி செய்த இப்படி ஆயிட்டானே. அந்த உணர்வு நுகர்ந்த உடனே மயக்க வருது. விஷயத்தின் தன்மை தான் நமக்கு மனிதன் வாழ்க்கை. அன்போடு இருக்கின்றோம், பண்போடு இருக்கிறோம், பரிவோடு இருக்கிறோம், பண்போடும் இருக்கின்றோம். ஆனால் எதை செய்கின்றது? நாம் நுகர்ந்த உணர்வு இங்கே கணக்காகி நமக்கு தப்பு கணக்காக மாற்றுகின்றது. எதன் உணர்வு உறுப்புகிறதோ அதன் உணர்வு நல்ல குணமுடன் சேர்த்து பாலில் பாதாமியை போட்டாலும் விஷத்தை போட்ட பின் பாதாமிக்கு சக்தி இருக்கின்றதா? உங்க நல்ல குணங்கள் கொண்டு காப்பாற்றணுங்க இது வந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யும்? வெளித்திரு ஈஸ்வரா. அப்ப அந்த வேதனைப்பட்ட உணர்வை தெரிந்து கொண்ட பின் ஈஸ்வரா என்று இங்கே எண்ணத்தில் கொண்டவரும் நம் உயிரை கண்ணின் நினைவு கொண்டு வந்து அப்போது நாம் அடுத்த நிமிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பிள்ளைகள் இதை உள்ளுக்கு நினைச்சு இது என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா படணும். ஏன்னா அந்த வேதனைப்பட்ட பின் இங்கே இழுத்து நுகர்ந்து நாம் அறிகின்றோம். சூரியன் எப்படி பாதரசத்தால் மோதிரை பிரித்து விடுகின்றதோ 6வது அறிவு கார்த்திகேயன் சேனாதிபதி இங்கே தீமைகள் புகாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்து நம் உடலுக்கு உருவாகிறது. அதன் எப்படி தான் வெளித்திரு. நீ எவ்வளவு நண்பனா பழகினாலும் அவன் தீமை உணர்வு உனக்குள் படாதபடி தீமையை நீக்கும் சக்தி பெற வேண்டும். அப்ப நம்ம நினைச்சு நட்சத்திரத்தின் பேரருளையும் பெறவும் என்னோட முழு இது சுத்தப்படுத்திக்கணும்.
அந்த நண்பனுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் உருவாகாதபடி அவன் உடலை நலமாக வேண்டும், அவன் குடும்பம் நல்லதாக இருக்க வேண்டும், அங்கே சிந்தித்து செயல்படும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வு. ஆனால் நமக்குள் இந்த உணர்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் எண்ணங்களாக ஊட்ட உதவும். சிவன் இதுக்கு முன்னாடி நந்தீஸ்வரன் போட்டிருக்கிறான்னா பேருக்கு கல்ல போய் வணங்கிட்டு அன்னைக்கு போய் 4 மணிக்கு போய் சாமிக்கெல்லாம் அபிஷேகத்தை செய்துட்டு, ஏன்னா அது பிரதோஷம். ஏன்னா நாம இப்படி அவங்க உணர்வுகள் பார்க்குறோம், அவருடைய தோஷம் நமக்குள்ள வந்துடும். அன்னைக்கு பிரதோஷத்தை கடிக்கிறதுக்கான கஷ்டம் நஷ்டம் வந்துச்சுன்னா அது பிரதோஷம். அங்கே போனோன்னா ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்தை செய்துட்டு நந்தீஸ்வரன் கொண்டு இங்கே கொண்டு சாப்பாடு கொடுத்து அந்த காதில் போய் எனக்கு கொடுத்தவன் வரல, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவி செய்வேன், கஷ்டமா இருக்குது, என் பிள்ளை சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட காதல் ஈஸ்வரன்கிட்ட சொல்லுன்னு சொல்லும். நம்மளை எவ்வளோ பெரிய முட்டாளாக்கி இருக்கிறாங்க. அந்த கல்லுகிட்ட சொல்றாங்க. ஏன்னா நமக்குள் நடப்பது உருவமாக்கி இருக்கிறாங்க. நாம் சுவாசித்து நமக்குள் உருவாகின்றது அந்த குணமே அதுவே ஈசனாக இருக்கின்றது. அதுவே நமக்குள் உணர்வின் தன்மை இயக்குகின்றது. இக்குணத்தின் தன்மை அந்த தெய்வமா இருக்கிறது. நாம் பார்வதி பஜே அழகரா சம்பு மகாதேவம். நாம் பாவரை பார்த்த உணர்வு கோவப்படுகிறான் தான் நுகர்ந்தால் உயிலே படுகின்றது. பார்வதி பஜே அரகரா. அவன் கோமான உணர்ச்சி நமக்குள்ள அதே வேகமா பாடணும். சம்பு மகாதேவா. இது சந்தித்ததை நம் உயிர் மகாதேவனா இது உருவாக்கி விடுகின்றான், தெளிவாக கொடுக்கின்றான். பார்வதி பஜே அரகரா சம்பு அப்படின்னு சொல்லி போட்டு நமக்குள் எது இதை நாம் எண்ணி உணர்வு அந்த உணர்வு இயக்கமாகி அதை எனக்குள் அது உருவாக்கி விடுகின்றான். அப்ப நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்தது நமக்குள் அதே குணத்தை உருவாக்குகின்றது. வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். இங்கே இதே போல இந்த பிரதோஷத்தை கழிக்கிற அன்னைக்கு இதையுமே நாம் எடுக்கணும். நீ வெளித்தெரு ஒரு நோயால் ஆக்சிடென்ட் ஆகி பண்ணாலும் உடனே ஈஸ்வரா வெளித்தெடுத்தல் வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறணும், அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி பெறணும், ஆரோக்கியமான நிலை வரணும், எதிர்காலனால நல்ல வளமான நிலைகள் பெறும் சக்தி வரணும். இப்ப நமக்குள் உறக்கூடாது. இதை நீக்கி தடைப்படுத்தி நமக்குள்ள அணிச்சல் போட்டுறோம். மிளகாய் காரமா இருக்குது, அதிகமாக விட்ட காரமா இருக்குது. அதே சமயத்தில் உப்பு நல்ல ருசி தான் கொடுக்கும். உப்பு அதிகமான கை போடுது. அப்போ அது அதிகமான நம்ம குணங்களில் நினைச்சது இது அதிகமாகிவிடும். அப்ப இதை மாற்றணுமா இல்லையா? இப்ப நம்ம ஞானிகள் சொன்னது தப்பா அல்ல? இப்ப நாம் செய்தது அபிஷேகம் ஆராதனை செய்ததான் நியாயமா? ஞானிகள் மனிதன் அறியாத நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு ஆழமாக பதிவு செய்திருக்கிறாங்க. யாரா நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோமா? கோயில் எப்படி மதிக்கணும்? அங்க சாமிக்கு பாலாபிஷேகம் போடும்போது என்ன செய்வாங்க? என் பையன் இப்படி இருக்கிறானே, என் சந்தானம் எப்படி செய்யுது, நான் கொடுக்கலையே. எதை அபிஷேகம் செய்யும்போது கோயிலில் போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும். என் பையனுக்கு இப்படி இருக்குது, நான் கொடுக்கலையே, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறானே, எப்ப பார்த்தாலும் எனக்கு வேதனை கொடுத்துட்டாருங்கன்னு குறுக்க போகும்போது இதெல்லாம் பண்றானே, இப்படிலாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. பால் அபிஷேகத்துக்கு காசும் கொடுத்து பால் அபிஷேகம் செய்துட்டு நம்ம உயிருக்கு என்ன அபிஷேகம் செய்கிறோம்? அவன் செய்த தப்ப இங்க அபிஷேகிக்கிறோம், இவன் சொன்ன உணர்வு இங்க காரத்தை ஓட்டுக்கிறோம். இந்த உணர்ச்சியெல்லாம் சேர்த்து அவங்க சொன்ன உணர்வான நுகர்ந்த அணுக்களுக்கு அதை வளர்க்குறோம். வெறுப்பையும்